இருக்கணும். வாழைக்காய், கொஞ்சம் பச்சரிசி, காய்கறிகள், கீரை இது மாதிரிலாம் வச்சு தட்சணை கொடுத்துட்டு உங்களால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்சணை கொடுத்துட்டு ஐயருக்கு கொடுத்துட்டு போகலாம். இது மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்காக சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த திதியோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது இல்லாமல் முறைப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த முன்னமே சொன்ன மாதிரி காலையில் வீட்டை சுத்தம் பண்ணி நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு படத்தை வச்சு பொட்டிட்டு பூ சாத்தி தூபதீபம் காட்டி ஆச்சாரில் வர வச்சு அந்த முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி 3 தலைமுறை கேட்பாங்க. அந்த 3 தலைமுறை பேர் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு காக்காவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு கிளம்பணும். இது முறையான ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு வரணும். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வம்சம் நல்லா தழித்து வர்றோம், வாழடி வழியாக இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் முடியும். காரிய தடை, பணத்தட்டுப்பாடு, உடல்நலம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே சரியாயிடும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நல்லா கேட்டுங்க. இதெல்லாம் பண்ண முடியாதவங்க, என்னால் பண்ண முடியல, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அதுக்கும் உபாயம் இருக்குது.